வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருச்சிகராசினியர்கள், நீங்க யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிகராசினியர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள், முருகப்பெருமானின் ஆதிக்கம் பெற்றவர்கள். யாமிருக்க பயமேன், எத்தனை துன்பங்கள் உங்களை பின் துரத்தி வந்தாலும் அத்தனை துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கடவுள் திருத்தணி முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வழிபட வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். ராசியில் சந்திரன் அமர்ந்து உள்ளார். விருச்சிக ராசினியர்கள் போர் குணம் நிறைந்தவர்கள், விடாமுயற்சி செய்பவர்கள். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது விருச்சிக ராசினியர்களுக்கு நல்லது. அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது அடுத்தவர்கள் மனம் பாதிக்காதபடி பேச பழகிக்கொண்டால் விருச்சிக ராசினியர்கள் இருக்கிற ராசியிலேயே ஒரு அற்புதமான ராசினியர்களாக இருப்பீர்கள். சுகஸ்தானத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் சனி பகவான் தற்போது, 5இல் ராகு. அதாவது 4இல் சனி என்றால் அர்த்தாஷ்டமத்து சனி, 7 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனியில் பாதி அர்த்தாஷ்டமத்து சனி. சனியால் பாதிக்கப்பட்டு சில அதாவது சனியோட பார்வை உங்கள் ராசி மேலே இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஆனால் நான் இன்று கொடுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குரு பார்த்தும் கொடுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சில பேர்கள். இது சுய ஜாதகத்தில் கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், திசைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் பாதிப்புகள் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி நடக்கும். இப்போ ஜாதகம் வலிமையாக இருந்தால் அவர்களுக்கு எந்த நேரங்கள் எந்த கிரகங்களால் பாதிப்புகள் வந்தாலும் அந்த பாதிப்புகள் தலைக்கு வருவது, தலைப்பாகையோடு செல்வது போல் அதை ஈஸியாக டேக் ஓவர் பண்ண உங்களால் முடியும். விருச்சிகராசினியர்கள் மனபலம் வாய்ந்தவர்கள். திருமண வாழ்க்கையை மட்டும் சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். ஜாதக பொருத்தம் இல்லாமல் நீங்கள் திருமணம் செய்திருந்தால் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக, மனநிலை பாதித்தவர்களாக, எப்பவுமே டிப்ரெஷன் இருக்கா மாதிரி, எதுவும் சண்டை சச்சரவு அது இருக்கா மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். 5இல் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவான், 7இல் குரு பார்வை உள்ளது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதற்காக காத்திருப்பவர்களுக்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும். குரு பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசி. மிகப்பெரிய கிரகங்களின் பார்வைகள் உங்கள் ராசியின் மீது. சனியும் 3, 7, 10, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் அடுத்து உங்கள் ராசியும் 10ஆம் இடமாக பார்த்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். அது சனியோட சங்கடங்கள் சில அப்படியே உங்களை போட்டு மன குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் குரு தெளிவான வழிகாட்டுபவர். குரு பகவானை வழிபடுவது, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அடுத்து 8இல் செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு அதிபதி மறைந்திருக்கிறார். கொஞ்சம் எதையுமே அதாவது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை அடுத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்களை உங்கள் வாழ்க்கையில் நுழைய விடாதீர்கள். உங்களோட வாழ்க்கை இது, நீங்கள் தான் வாழ்ந்தாகணும். அடுத்தவங்ககிட்ட நல்லவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஆனால் இந்த காலத்தில் நல்லவங்க போல வேடமணிந்து கொண்டு பல கெடுதல்களை செய்ய பல பேர்களுக்கு மனநிலை அப்படி உள்ளது. அதனால் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப உஷாராக இருங்க. அடுத்து 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். தந்தை மூலமாக சில நன்மைகள் ஏற்படும். புதன் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். 11ஆம் இடத்தில் சுக்கிரன், அதாவது 7க்குடைய கலத்தரக்காரகன், வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர், இந்த 7க்குடைய அந்த கலத்திரம் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. குரு பார்வை அங்கே நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை பெறுவதால் கணவன் மனைவி உறவில் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பாம்பும் உடனே இருக்கிறது. பாம்பு மட்டும் இல்லைன்னா விருச்சிகராசிக்காரர்கள், அதாவது குடும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் பாதிப்புகள் இருந்திருந்தால் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்போது குரு பார்வை பார்ப்பதால் அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். மனநிலை தைரியம் கிடைக்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் யோகம் உண்டாகும். கெடுதல்கள் உங்களுக்கு வழங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விலகிச் செல்ல
ஒரு வெத்தலையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வெத்தலையை ஒரு கொத்தாக வாங்கிங்க. 2-3 வெத்தலையில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்களோ அவங்களாம் விலகி போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மேலே ஒரு வெத்தலையை வச்சு வாழைப்பழம் வச்சு வெத்தலை பாக்கோட ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். யாருக்கு? துளசி இவருக்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு. அந்த எதிரிகள் விலகுவார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. இது விருச்சிக ராசிக்கான பதிவு. காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிகம். இந்த விருச்சிகத்தில் விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குங்க. இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எப்போவும் தேல் போல கொட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்குது. அது இல்லாமல் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரகசியம் நிறைய இருக்குது. இந்த ரகசியத்தை விருச்சிக ராசி நேயர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாத இவங்க மனசில் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. மனக்கோட்டைகள் அதிகமாக கட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விருச்சிக ராசி நேயர் ஒருத்தருக்கு புதன் தசை ஆரம்பித்து கேது புத்தியில் ஒரு வழக்கு வந்துச்சுங்க. இந்த வழக்கு இன்னும் தீரவே இல்லை. 3 வருஷம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் வழக்கு தீரலை. எனக்கு குரு பார்வை இருக்குது. அப்போயே வரும்போது இந்த வழக்கு தீர்ந்துடும் சொன்னாங்க. குரு பார்வை ஏற்பட்டு அவர் விசாக நட்சத்திரம். அவருக்கு புதன் தசை கேது புத்தி நடக்குது. இவர் இந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே குரு பார்வை வந்துடுச்சு இவருக்கு. இது தீரும்னாங்க. இப்போ இன்னும் தொடர்ந்துனே இருக்குது என்னுடைய வழக்கு. இது எப்போ தீரும்னு சொல்லிட்டு அந்த நேயர் கேட்குறாரு. குரு பார்வை வந்த உடனே எல்லாமே ஆயிடாது. உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். விருச்சிக ராசினியர்கள் நான் கண்டவரை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க முதல் பார்க்கும்போது ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, ரொம்ப இவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு போலலாம் தோணும் விருச்சிக ராசினியர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், நேர்மை இருக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கும், நிறைய நல்ல பண்புகள் இருக்கும், இறை நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவங்கள சரியாக புரிஞ்சிக்காதவங்களுக்கு தான் பிரச்சனையை தவிர புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப அழகாக வாழலாம். இப்போது அந்த திசை உங்கள் ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். வீடு, நிலம், வாசல், வழக்குகள் இதுக்கெல்லாம் அதிபதி செவ்வாய் தான். நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவான்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ, முழுத்தோரை பருப்புன்னு சொல்லுவாங்க. நவதானியங்களில் அந்த செவ்வாய்க்குரிய தானியம் அது. அதை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு உங்களுக்கு என்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்குக்கு உண்டான அந்த காப்பி, அந்த கேஸ் கட்டோட ஒரு காப்பி, உங்கள் வழக்கோட கேஸ் என்ன, அந்த எண்ணெய் பிள்ளையார் பாதத்துலேயும் அங்காரக பகவான் பாதத்துலேயும் வச்சு அர்ச்சனை செய்து இந்த கேஸ் வழக்கு எனக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் பிள்ளையார் பாதத்தில் முதல் வைங்க. பிள்ளையார் பகவானை வழிபடாமல் எந்த பூஜையும் முழுமையாக நிறைவு பெறாது, வெற்றி பெறாது. ஆகையால் பிள்ளையார் பாதத்தில் வைங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமான் பாதத்தில் வைங்க. அப்புறமா நவகிரகங்களில் செவ்வாய் கிரக பாதத்தில் வச்சு ஓம் தத்புருஷாய் வித்மிகி உமாபதே புத்ராய் தீமிகி தன்னோ அங்காரக பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு நேர் மக்கள் மத்தியில் நல்ல பிரபலம் ஆகிறாருங்க. ஆனால் சில வருடம் கழித்து அதே மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய அவமானம், கைது நடவடிக்கை, மீடியா முன்னாடி அவரை நிற்க வச்சு பல அவமானங்களும் அசிங்கங்களும் நடந்துடுது. அதே நேயர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடகடன்னு பிரபலமாக அதே மீடியாவில் வராரு. இதுக்கு என்ன கிரகம் பொறுப்பாகுங்க? யார் அவரு? யார் அவர்? இப்போ மீடியாவில் சொல்லிகிட்டே இருக்கானுங்க. அந்த பேர் என்ன பாருங்க, நீங்களே டிவி பார்த்துருப்பீங்க. சிக்கலான கேள்வி கேட்குறாரு. எது என்ன சிக்கலில் மாட்டி விட போகிறாருங்கிற மகாவிஷ்ணு அந்த அவரோட சப்ஜெக்ட் தான் அவர் எடுத்திருக்காரு. இதுக்கும் விருச்சிக ராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது விருச்சிக ராசி பதிவு. ஆனால் நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மகாவிஷ்ணுவுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யாருன்னே தெரியாது, மகாவிஷ்ணுன்னா யாருன்னே தெரியாது. டிவியில் தொடர்ந்து ஒரு 3 நாளாக அவரை பார்க்கும்போது அவர் அப்போ என்னை போல எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போது உலக அளவில் அவருக்கு பேரும் புகழும் வருது. இது அதாவது அரசு
பள்ளியில் அவர் பேசிய விதம் தவறாக இருக்கலாம். அவருடைய இல்லத்திலோ அல்லது அவரை அழைத்து பொது நிகழ்ச்சியில் தனியார் இடங்களில் அதை பேசியிருந்தால் பரவாயில்ல. இது வந்து அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. பூர்வ ஜென்ம கர்மா பற்றி பேசியிருக்காரு. என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாமல் ஆக்சிடெண்ட் ஆகி பலவிதமான ஊனங்கள் மனிதர்களுக்கு வருது. எல்லா ராசிக்காரில் இருக்காங்க. புண்ணியம் பண்ணவங்களும் இருக்காங்க, புண்ணியம் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து இது உடலில் ஏற்படுற ஒரு குறைதானே தவிர அவங்களுடைய பெற்றவங்க செய்யக்கூடிய, அதாவது பெற்றவங்க உணவு சாப்பிட்டது, இவங்க கர்ப்பமாக இருக்கும் பொழுது சில உணவு முறைகளை தவறாக சாப்பிட்டதன் விளைவாகத்தான் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு நிலையை தவிர இதை நம்ம கர்மாவில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்படி கர்மாவில் எடுத்துட்டோன்னா நீங்கள் நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான். எத்தனோ பேர்கள் என்கிட்ட அழுதுருக்காங்க. நான் ரொம்ப ஈரம கூட துரோகம் பண்ண மாட்டேங்க. யார் பிரச்சனைக்கும் போக மாட்டேன், யார் பேச்சையும் பேச மாட்டேன். என் வேலை உண்டு, எது உண்டு. நிறைய பேர்களுக்கு என்னால் முடிஞ்ச அன்னதானங்களை நான் செய்வேன். ஆனால் கடவுள் என்ன நடுரோட்டில் நிற்க வச்சுருக்கான். என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி பலவிதமாக இருக்குது. இப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்ல நேரமானால் அது நல்ல நேரம் தான், அவருக்கு கெட்ட நேரம் கிடையாது. என்ன அவரை கூப்பிட்டு வந்து வான் பண்ணியிருக்கலாம். அவரை கூப்பிட்டு இது மாதிரிலாம் அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசக்கூடாது, இது வந்து அரசு சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு பள்ளி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லி அவரை அறிவுறுத்திருக்கலாம். அதுக்கு ஒரு 100 போலீஸ்காரங்களை கொண்டு போயிட்டு அவர் வந்து அதாவது கொலை குற்றவாளிகள் எவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணுறாங்க. இதை வந்து அவர் நேரம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயங்களுக்கு இந்த இத்தனை பேர் போலீஸ் காவல்துறை, நீதிமன்றம், சிறை தண்டனை, இது என்னாலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உட்காந்துருக்காருங்க. அப்போது அவரோட சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு, ஏதோ ஒரு சிக்கலில் வந்திருக்காரு. இது காலம் மாறும் பொழுது, கிரகங்கள் மாறும்போது அவர் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். இன்னொன்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரு காலில் நான் விழுவேன், எங்கள் அப்பா அம்மா காலில் நான் விழுவேன். மற்றபடி வேறு யார் காலில் நான் விழுறதுக்கு எனக்கு என்னுடைய இதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னோடய வயசில் மூத்தவங்களாக இருந்தால் அதுக்குண்டான தகுதிகள் அவர்களுக்கு இருந்தால் அவங்க காலில் விழலாம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் வந்து இப்போ அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. உலக அளவில் அவருக்கு வந்து பிரபலம் ஆயின் வந்துட்டார் நினைச்சிடறேன். இனி நல்ல எதிர்காலம். ஏன்னா எப்பயுமே வந்து சனி பிடிச்சி விட்டார்னா நிறைய நன்மைகளை செய்வார். இதுதான் அவருடைய என்னுடைய கருத்து. இதுதான். நீங்கள் என்ன கருத்து என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. இல்லை சொல்கிற கருத்து மக்களை போய் ரீச் ஆக போகுது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது ரீச் ஆகட்டும். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு வந்துடுவோம் சார். இப்போது மேஷ ராசியிலையும் ஆதிபத்தியம் செவ்வாய் உடையதுங்க, விருச்சிக ராசிலையும் செவ்வாய் உடைய வீடு தான். இந்த இரு ராசியும் கூட்டு வச்சு திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பொருத்தமாக சில பேருக்கு பாதி பேருக்கு மேலே பொருத்தம் இல்லைன்றாங்க, பாதி பேருக்கு மேலே ஒரு 30% தான் பொருத்தம்ன்றாங்க, 70% எங்களுக்கு பொருத்தமே இல்லைன்றாங்க. மொத்தம் இரு ராசி அதிபதிகளும் ஒரே செவ்வாய் பகவான் தான் சார். இது ஏன்? செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம். நெருப்பு கிரகம் விருச்சிக ராசி நெருப்பு கிரகம், மேசராசியும் நெருப்பு கிரகம். 8க்கு 6க்கு 8 கட்டக்கூடாதுன்னுவாங்க. அது வந்து சஷ்டாங்கம் என்று சொல்லுவாங்க. இது வந்து ஆரம்பத்திலே ஜாதகம் பார்க்கும்போதே தவிர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா இவங்களுடைய மனம் வேற, இவங்களுடைய மனம் வேற, அவங்களுடைய எண்ணங்கள் வேற, அவங்க குணங்கள் வேற, அவர்கள் செயல்பாடு வேற. இந்த ஒரு ஆணுக்கு, விருச்சிகராசி ஆணுக்கு, மேசராசி பெண்ணுக்கு குணாதிசயங்கள் வேறு 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 இருக்கும். அப்போது இதுமே, அதாவது எலியும் பூனையும் சொல்ல எடுத்துக்கலாமே, சிங்கமும் மானும். அப்போ சிங்கமும் மானும் ஒரே வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? யாரோ ஒன்று பலி ஆகிடும். அப்போது அது கட்டக்கூடாது. சப்போஸ் இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, வேறு என்ன, கடவுள் பொற்பாதத்தில் சரணடைந்து எங்களுக்கு இனி நாங்கள் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் இருக்குதுன்றாங்க, கிரக தோஷம்லாம் இருக்குதுன்றாங்க, 8க்கு 8 பொருந்தாதுன்றாங்க. நாங்கள் வந்து உங்களோட அருள் எனக்கு வேண்டும், நாங்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க,
எங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை தடுக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுடைய கணவன் மனைவி அந்த உறவில் நீங்கள் உண்மையாக, மென்மையாக, செம்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களாக நீங்களே எல்லாருமே தேள் போல கொட்டுறான்றாங்க. அது இல்லாத குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குரு பார்த்து 3 மாதம் மேலே ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என்னுடைய கொடுமைகள் இன்னும் தீரலைன்னு சொல்லிட்டு ஒரு விருச்சிக ராசி நம்மகிட்ட சொல்கிறாங்க. நான் இதுக்கு ஆரம்பத்திலே ஒரு பதில் சொன்னேன். விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னா, அதை நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி, நான் கோவக்காரங்க, நான் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு நான் வீட்டுக்குள்ளே என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளை நான் வந்து அதட்டலாம், கொள்ளலாம். அதே போய் வெளியே போய் ஒரு டிராஃபிக்கில் இருக்கும்போதோ, இல்லை வெளியே பொது இடங்களில் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து நான் கோவக்காரன் சொன்னால் என்ன நடக்கும்? பலான்னு ஒரு அறை விழும். நீ கோவக்காரன் தான் வீட்டில் ஏறிடுங்க. அந்த இது வந்து அந்த ஒரு எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபம் இல்லாத ராசி எந்த ராசி? எல்லா ராசியிலும் கோபம் இருக்கும். செவ்வாய் இல்லாத அதாவது அதாவது 12 ராசி கட்டங்களில் எங்கே வேணாலும் செவ்வாய் இருப்பார். கண்டிப்பாக அங்கே கோபம் இருக்கும். கோபம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. சில பேர்கள் அதை அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார்கள், சில பேர் அதை வெளிப்படுத்திடுவாங்க. அதனால் அவங்க சிடுன்ட்டு அடுத்தவங்களுக்கு தேல் மாதிரி கொட்டுற மாதிரி இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் அதுக்குண்டான சிம்பிளே வந்து தேல் தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் தேல் மாதிரி இல்லாமல் மயில் மாதிரி, குயில் மாதிரி உங்கள் வாழ்க்கையை, பேச்சை செயல்பாட்டையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அதில் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இருக்கும். செவ்வாய், அதாவது விருச்சிக ராசி நவகிரகத்தில் இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அங்காரக பகவான். 9ஆம் எண். விருச்சிக ராசினியர்கள் 9ஆம் எண் செல்ஃபோனை வச்சுக்கலாம். 9ஆம் எண் வீட்டு நம்பர் 18 வச்சுக்கலாம். 9, 27 வச்சுக்கலாம். அது மாதிரி 36 வச்சுக்கலாம் நம்பர். இதெல்லாம் யோகங்களை கொடுக்கும். 9ஆம் நம்பர் என்ன? நீங்கள் பவர்ஃபுல். ஆனால் வந்து உங்கள் வாழ்க்கை எப்போ ஜெயிக்கன்னா, உங்கள்கிட்ட அன்பு, பாசம், அந்த அன்பால் அடிபணியிறது. கணவன்கிட்ட அன்பால் அடிபணியிறது, மனைவி கிட்ட அன்பால் விட்டு கொடுப்பது. இப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அற்புதமான ராசி எதுவும் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து உள்ளார். விருச்சிக ராசிக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுங்கள். அந்த சுக்கிர கடாட்சம் குரு பார்ப்பதால் சுக்கிரன் நீச்சம் அடைந்து உள்ளார். அந்த லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் அதற்குண்டான நன்மைகளை செய்யும். இருந்தாலும் அந்த இடம் ஸ்தானம் சுக்கிரன் நீச்சம். குரு பார்ப்பதால் அது சமநிலை அடைந்து நன்மைகளை செய்யும். அதனால் இளம் காதலர்கள், இளம் கணவன் மனைவிகள், வயதானவர்கள் திருமண வாழ்க்கையில் கோவப்படாமல் அன்பு காட்டி முருகப்பெருமானை வழிபட்டால் தோஷங்கள் விலகி சிறப்போடு வாழலாம். அடுத்து என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஓல்டு காயின்ஸ் எல்லாம் இருக்குது, பழைய ரூபா நோட்டுகள்லாம். இந்த ரூபா வந்து 3 லட்சம் போகும். பழைய 1960 ரூபா நோட்டு வந்து 3 லட்சம், 1945 ரூபா ஒரு காயின் வந்து 6 லட்சம், இப்படி சொல்லி பலவிதமான ஓல்டு காயின்ஸ்லாம் ஆன்டிக்கு வேலை போட்டு கல்கட்டாவில் ஒருத்தவங்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கான். விருச்சிக ராசி அவர் பிறந்த காலத்தில் வந்து ராகு விருச்சிகத்திலே இருக்காரு. இப்போ ராகு புத்தி நடக்குது அவருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசை காட்டி இருக்கிறத வந்து மோசம் போயிடுச்சு. இது வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் அதில் இழந்துட்டு இருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பணம் வேணும்னா இது 36 லட்ச ரூபா வேலை போகுதுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 3 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இந்த 3 லட்ச ரூபா வாங்கிட்டான். வாங்கிட்ட பிறகு அவன் ஃபோனே எடுக்கிறது இல்லையா. அவர் அக்கம் பக்கம் கடன் வாங்கி கட்டிட்டாரு. இந்த பேராசை ஏற்பட்டு பெரு நஷ்டமாக போயிடுச்சு. அந்த மாதிரி பழைய காயின்களாம் வேல்யூவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் வந்துடுச்சுங்க. இவர் நம்பி என்னை தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லி அவர் ஓனர்கிட்ட சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ போலீஸ் மூலிமா கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு சார். எதுக்கெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னா, இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணால் அப்போ வாழ்க்கை யார் தான் வாழ்வாங்க? உலகத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இல்லாத ஆளே கிடையாது. அப்படி கஷ்டங்கள் இருக்கவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் கிடையாது. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி 1 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் 2026 தான் சனி பெயர்ச்சி. சனியோட பார்வை வர உங்கள் ராசி மேலே இருக்குது. சனி பார்வை கொடியது. சனி பார்வைகள் நிம்மதியை கெடுக்கும். குரு பார்வை அந்த கெட்ட நிம்மதியை
சரி சமன் செய்யும் குரு பார்வை. அதனால் நீங்கள் வந்து சனியோட தாக்கம் அதிகமாக உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது இது மாதிரி தேவையில்லாத ஆசைகளை கொடுத்து நான் பெரிய நீங்கள் சேர்த்து வைத்த முதலீடே வீணாக போச்சு, உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். சனி பார்வை இருக்குது, கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சனி பார்வை இருக்குது. அந்த சனி பார்வை உங்களுக்கு பாதிக்காத வண்ணம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும், அடுத்து அந்த அநாத குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க, அவங்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக சனி தோஷங்கள் நிவர்த்தியாகும். பெருமாளை, மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது சனி தோஷம் குறையும். ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும். விருச்சிக ராசினர்களுக்கு திருமணம் நடந்தே தீரக்கூடிய நேரம் இது. நேரடியாக குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசி பார்த்து கொண்டு இருப்பது ஒரு விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார் விருச்சிக ராசிக்கு. அதனால் இந்த நேரம் நீங்கள் யாரும் ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதையே போட்டு மனம் குழம்பி அப்படியே பின்னடைவு ஆகாமல், நீங்கள் நமக்கு மேலே யார் இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட படித்தவங்க, நம்ம எதிர் வீட்டில் இருக்கோம், அக்க பங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில் பெரிய லெவலில் போகிறாங்க, நாமளும் அதை நோக்கி ஏன் போகக்கூடாது என்ற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் 8ல் மறைஞ்சிருக்காரு. சில வீடு சிக்கல், வீடு நிலம், சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது. தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் புதன், அதாவது உங்கள் லாபஸ்தானாதிபதி, அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேறு எந்த உங்களுடைய கவனத்தை வேறு எதன் மீதும் தேவையில்லாத ஆசை வார்த்தைகள் சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்களை உருவாக்கக்கூடிய நபர்களை விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாகணுமோ அதை மேலே கவனம் செலுத்துங்க. நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி ஒரு அற்புதமான ராசி. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக, வயதில் மூத்தோர்கள் தைரியமாக இருங்கள். யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காமல் உங்கள் தேவைகளை நீங்களே, உங்களுக்கு ஒரு தண்ணி வேணுன்னா நீங்களே போய் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்தவங்களுக்கு மன எரிச்சலை கொடுக்காதீங்க, அது நல்லது. அடுத்தது வந்து வேலை செய்யுங்க. வயசு 50 ஆகிப்போச்சு, 60 ஆகிப்போச்சு, நான் ரிட்டையர்மெண்ட் வயசுன்னு சொல்லாதீங்க. ரிட்டையர்மெண்ட்டு இல்லை, லைஃபுக்கு கிடையாது. எக்ஸ்பைரி டேட் தான் உண்டு. பர்த் டேட்டு எக்ஸ்பைரி டேட் தான் உண்டு. மேனுஃபேக்சர் டேட்டு வந்து அப்பா அம்மா நமக்கு எப்போ உயிர் கொடுக்குறாங்களோ அது மேனுஃபேக்சர் டேட்டு. எப்போ நம்ம இறைவனடி செல்கிறோமோ அதுதான் எக்ஸ்பைரி டேட்டு. அந்த எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியாது. அது வந்து தேவ ரகசியம், இறைவன் ரகசியம். அது வரைக்கும் ஆரோக்கியம் வேண்டும், மரியாதை வேண்டும். அடுத்தவங்களை உங்களை சேர்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அடுத்தவங்களோட ஆலோசனை கேட்காதீங்க, அது தப்பாயிடும். அவங்க உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உங்களுக்கு கெடுதலை பண்ணிவிட்டு உங்களை நடுத்தரில் நிற்க வச்சுட்டு விடுவாங்க. அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க, நன்மையாக நடக்கும். உங்கள் குடும்ப உறவுகளை அன்பாக இருங்க. எந்த துன்பம், எந்த ஃபைனான்சியல் பிரச்சனை, லோனு, கடன், எது வந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா அண்ணன், அதான் மகள் மகன், இவங்க வந்து ஒரு பலமாக இருந்தால் எத்தகைய கஷ்டங்களையும் தவிர்த்து விடலாம். விருச்சிக ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம். அனைத்து விருச்சிக ராசினியர்களுக்கும் சுகமே சூழட்டும், அறமே வாழட்டும். திருப்போரூர் கந்தகொட்ட முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி.